வணக்கம் சுகூர்த்துகளே. என்னடா தம்பி விசித்திரமா பேசுறேன்னு பயந்துடாதீங்க. மலையாளத்துல சுகூர்த்துகள் என்பது நண்பர்களை குறிக்கும். இனி வர நாட்கள்ல மலையாளத்தை அவட இவடன் போட்டு குறைச்சு இன்க்ளூட் பண்ணிட்டு இருப்பேன். ஆதலால் நீங்களும் நானும் மலையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது மூலியமா உஷார் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் சொன்னேன். காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு சில கடமைகள் எல்லாம் முடிக்கலான்னு காய்கறி வெட்டுதல்ல இறங்கிட்டேன். சில காய்கறி எல்லாம் வெட்டிட்டே இருக்கும் போது வெட்டுறதுக்கு லஞ்சமாக காடை முட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்பப்போ வாயில போட்டுக்கிட்டு வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. சட்டு புட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புரோட்டீன் சத்துக்களையும் எடுத்தாச்சு. அப்புறம் தம்பி தீவிரமா எடிட்டிங் வேலையில உட்காந்துட்டோம். கூடவே 3 ரம்புத்தானையும் 4 நவாப்பழத்தையும் சாப்பிட்டாச்சு. கேரளால சரியான மழை போல. உடனே ஒரு வாக்க போட்டு சிக்கன் பிரியாணி வாங்க போயிட்டேன். என்னடா டயட் கீட்டுங்கிற முத நாளே போய் பிரியாணி வாங்குற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஒண்ணும் இல்ல நண்பர்களே. மத்தியானம் போல ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நம்ம டைரக்டர் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. நமக்கும் நடிப்புல கொஞ்சம் ஆசை இருக்குது, அதனால் நான் உனக்கு ஒரு ரோல் தரேன் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. அந்த ஷார்ட் பிலிம்கான நரேஷனை கேட்க வேண்டியதுக்கு பொள்ளாச்சி போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் டக்குன்னு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன இறக்க அப்படி இப்படின்னு பொள்ளாச்சி போயிட்டு அவரை பார்த்து 2 மணி நேரம் பேசியாச்சு. அதை கேட்ட ஆர்வத்துல நம்ம vlog எடுக்கிறோங்கிறதே மறந்து போச்சு. அவரை வீடியோ கூட எடுக்கல. அப்புறம் அங்கிருந்து எப்படியோ கிளம்பி பாலக்காடு கிளம்புறதுக்கு கேரளா வண்டியை பிடிச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டங்க. கூட்டம் தான் கூட்டம், கண்டமணி கூட்டம். எப்படியோ இறுக்கி வந்து நல்ல மலையில ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு.